தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள என் அன்பு இனிய சொந்தங்களே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இறைவனுடைய ஆசீர்மருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியானது மத்திய எழுதிய நற்செய்தி 23வது அதிகாரம் வசனங்கள் 23 26 உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவர்கள் அனைவரையும் மிக கடுமையான வார்த்தைகளால் சாடுகின்றார். நீங்கள் தேவையானவற்றுக்கு முக்கியத்துவம் தராமல் தேவையற்றவற்றுக்கு முக்கியத்துவம் தருகின்றீர்கள். அதாவது புதினா, சோம்பு, கிராம்பு போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் தருகின்றீர்கள். ஆனால் நீதி, இரக்கம், அன்பு, நம்பிக்கை போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் தராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதுபோல நீங்கள் இறைவனின் போதனையையும் இறைவனையும் மதிப்பது இல்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்று கூறி அவர்களை மிக கடுமையான வார்த்தைகளால் கூறுகின்றார். இது நமக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தாலும் அது நாமும் நமக்கு ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் எதற்கு முக்கியத்துவம் தருகின்றோம்? கிறிஸ்துவுக்கும் அவரை சார்ந்த விஷயங்களுக்கும் நற்செய்திக்கும் முக்கியத்துவம் தருகின்றோமா, அல்லது இந்த உலகத்திற்கும் உலக சார்ந்த காரியங்களுக்கும் சாத்தானுக்கும் முக்கியத்துவம் தருகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து இங்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை கூறுகின்றார். இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்கள் சொல்வதை கேளுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல செய்யாதீர்கள் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வெளிப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்கின்றார்கள், அவர்களுடைய உட்புறமோ மிகவும் அழுக்காக இருக்கின்றது. அதுபோல நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளத்தின் அழகை நாம் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அது இறைவன் வாழும் இல்லம். நாம் இறைவனை எந்த அளவு அன்பு செய்கின்றோமோ அதுபோல நம்முடைய சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து என்று கூறுகின்றார். ஆகவே அன்புமிக்க சகோதரமே, சகோதரிகளே, இந்த புதிய நாளிலே இறைவனுடைய ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்க சிறப்பாக உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.